வேத வசனம் சபையை குறித்து சொல்லும்போது வித்தியாசப்பட்ட விதங்களிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்த நாட்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. And I say to you that you are Peter, and on this rock I will build my church. The gates of Hades shall not prevail against it. பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் பேதுரு மேல் வைத்து சபையை கட்டினார் என்று சொல்லி அதை உறுதிப்பட்டிருக்கதான் ஆட்கள் உண்டு. ஆனால் வேதத்தை தெளிவாய் விளங்கிக்கொள்ள வேண்டுமானால் பேதுரு மேல் அல்ல, எந்த தனிப்பட்ட நபர் மேலும் அல்ல, எந்த தனிப்பட்ட ஸ்நாபத்து மேலும் தம்முடைய சபை கட்டுகிறவர் அல்ல. தேவன் தம்முடைய சரீரமான சபையை கட்டுகிறார். அது வார்த்தையை கொண்டும் ஆவியானவரை கொண்டு கட்டுகிறார். நான் முரண்பட்டு சொல்ல விரும்புகிறேன் அல்ல, தெளிவுபடுத்த வாசிக்கிறேன் என்பதற்காக இதை சொல்கிறேன். பேதுரு மேல் வைத்து கட்டுவேன் என்று சொன்னாரானால் 18ஆம் அதிகார வசனத்திலே, அதே 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே உண்மையில் கட்டுவா என்று சொன்னார். 23ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது வாசிக்கிறோம், அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. கொஞ்சம் எடுத்துக்க போலாம். உண்மையில் கட்டுவேன் என்று சொல்லி 23 இன்னும் வித்தியாசமான வசனங்கள்ல 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்னால போ சாத்தானே, நீ எனக்கு இடலாய். அப்ப அப்படிப்பட்ட ஆள் மேல கட்டுவாரு. நான் பேதுரு குறை சொல்லல. ஆண்டவருடைய அஸ்திவாரம் இடலாயிருக்கிற ஒரு அவர் மேலே, எனக்கு அவரை தெரியாது என்று மறித்த ஒரு அவர் பேர்லே அவர் கட்டுவாரோ? ஆனால் அவர் சபையை கட்டுவார் என்பதற்கு சந்தேகம் கிடையவே கிடையாது. பேதுரை சொல்வதற்கு நான் எந்த விதத்திலும் தகுதியற்றவர். ஆனால் இந்த பேதுரு பெந்தெகோஸ்து நாளிலே முந்தின காலத்தில் அவன் என்ன பண்ணான்? மனஸ்தாபப்பட்டு அவன் கண்ணீரிட்டு மனம் திரும்பினான், ஆண்டவருக்கு இறங்கினார். பெந்தெகோஸ்து நாளிலே கர்த்தர் அவனை கொண்டு கிரியை செய்தார் என்பதை நாம் மறக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய சபையை கட்டுவேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து கடந்த வாரத்தில் சில காரியங்களை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று யோசிக்கிறேன். திரும்ப அது வசனங்களை நான் வாசிக்க வேண்டாம், ஆனால் ஞாபகப்படுத்துகிறேன். அப்போஸ்தலரை நான் வாசிக்கும் போது, விசுவாசிகளாய் இருக்கிறவர்கள், ஒருவனமாய் இருக்கிறவர்கள், தங்களுடையதை பகிர்ந்து கொடுக்கிறவர்கள், மற்றும் சாட்சியாய் இருக்கிறவர்கள் சபையில இருந்தார்கள். சபையில இருக்கிறவர்கள் விசுவாசிகள், பிலீவர்ஸ். சபையில இருக்கிறவர்கள் ஐக்கியம், யூனிட்டி, ஒருமனமுள்ளவர்களாக இருந்தார்கள். சபையில இருக்கிறவர்கள் தங்களுக்கென்றே யோசிக்காதபடி மற்றவர்களின் குறித்து யோசிக்கிறவர்களாக இருந்தார்கள். மூன்றாவதாக சபையில் இருக்கிறவர்கள் சாட்சியார் இருந்தார்கள் என்று கடந்த வாரத்திலே தியானித்தோம். இந்த வாரத்திலே சபையை குறித்து நாம் கவனிக்கதான் சந்தர்ப்பத்திலே நான் விலை கொடுத்தான சில காரியங்கள் உண்டு. ஆண்டவர் சபை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், என் சபையை கட்டுவே. என்ன சொல்றாருங்க? என்ன சொல்றாரு? யார் சபை? அது எங்க சபை. யார் சபை? சொல்லுங்க பாக்கலாம். சொல்ல மாட்டீங்களா? நம்ம என்ன சொல்றோம்? யார் சபை? எங்க சபை இல்லைங்க, அவர் சபையில நான் இருக்கிறேன். இந்த சபை என்று சொல்லப்படுகிறதானது, ஆம், வேதம் சொல்லுகிறது, ஒத்துக்கொள்ள வேண்டியது.
ஒரு இடத்துல கூடின சில விசுவாசிகள் ஆண்கள் பெண்களும் சேர்ந்தது சபை என்று வேதத்திலே நாம் விளக்கம் சொல்ல முடியும், ஆதாரம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஊரிலே ஒரு கூட்ட ஜனமாயிருந்தவர்களை சபை என்று அழைத்திருக்கிறது. ரோமாபுரியில் இருக்கிறதான சபை, கொரிந்து பட்டணத்திற்கான சபை என்று பட்டணத்தை சொல்லி சபை சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டணத்தை மாத்திரமல்ல, ஒரு தேசத்தை குறித்தும் சொல்லியும் என்ன பண்ணிருக்கிறது, சபைகள் சொல்லப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கலாம். ஆனால் இவைகளெல்லாம் சொன்னாலும் நாம் கவனிக்க வேண்டிய காரியது, சபை அவருடையது. சபை யாருடையது? ஆண்டவருடையது. சபையானது இட்ஸ் நாட் லிமிட்டட் டு டைம் ஆர் ஏஜ், ஒரு காலத்துக்கு உட்பட்டதல்ல. சபையானது பெந்தெகோஸ்தே நாளை தொடங்கினது, இன்றைக்கு இருக்கிறது, இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இருக்க அநேக பேருடைய சபைகள் இருக்கலாம். அநேக சபைகள் மனிதர் பெயர் கொண்டோ அல்லது ஸ்தாபன பெயரை கொண்டோ அல்லது வேற எதை கொண்டோ சபைகளை அழைத்துக் கொள்ளலாம். ஆனால் எத்தனை பேர் எத்தனை சபைகள் அழைத்தாலும் ஆண்டவருக்கு உரியது ஒரே ஒரு சபை, அவருடைய சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனுஷன் பேரிலும் எந்த ஸ்தாபனத்தின் பேரிலும் தேவன் ஒரு சபையை கட்டுகிறல்ல. சில இடத்துல பார்த்தீங்கன்னா மொழிக்கு வச்சிருக்கிறாங்க, தப்பு இல்லை. ஏன்னா எல்லாரும் அந்த பாஷை தெரிஞ்சதான் அந்த பாஷை தெரிஞ்சு ஆராதிக்க முடியும். நான் ஹிந்திக்காரன் இருந்து ஹிந்தியில் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ உட்காந்துக்கிட்டா பண்ணீங்க. அப்போ அந்த மொழிக்காக ஜனங்கள் விளங்க சீக்கிரத்து தவறு அல்ல. ஆனால் இன்னும் சில இடங்களில் ஜாதிகளுக்காக வேற சமைச்சிருக்கிறாங்க. அதை பார்த்தா தான் யோசிக்க வேண்டியது. சபை ஒரே ஒரு சபை என்று உங்களுக்கு சொன்னேன் அல்லவா? இந்த சபை வேதத்துல சில வித்தியாசமாட்டப்பட்டதான பொருட்களோடு நான் விளைவிக்கொள்ள நீங்கள் விளைவிக்கொள்ள அழைக்கப்படுகிறதாக வேதத்தில் பார்க்கலாம். Church is called in different ways and methods. சில விதங்களிலே அது சொல்லப்பட்டிருக்கிறதாக நாம் விளைவிக்கலாம். எபேசியர் 22:23 வாசிக்கும் போது, எல்லாவற்றால் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். சபை என்று சொல்லும்போது, சர்ச் என்று சொல்லும்போது அவர் தலையாகவும் சபையாந்து சரீரமாய் வேதம் விளக்குகிறது. வேதம் சொல்லுகிறது, ஒரு சபை என்று சொன்னால் ஒன்று கிறிஸ்து தலை, சரீரம் சபை. எந்த சபை? இந்த சபை ஒரு சின்ன பகுதி. இந்த வில்லுவாக்கத்திற்கு தான் இத்தனை சபைகள் ஒரு சிறு பகுதி. இந்த நாட்டில் இருக்க ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவர் செய்கிறது சிறு பகுதி. உலகம் முழுவதிலும் 1வது நூற்றாண்டு முதற்கொண்டு வரப்போகிறதான காலம் வரைக்கும் இருக்க போறதான வித்தியாச பேர் கொண்ட சபைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு சரீரம், ஒரு சபை தான் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அது யாருடைய சபை? அவருடைய சபை, அவருடைய சரீரம். ஒன்று சபைக்கு என்று அழைக்கப்படுதான் சென்றதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவருடைய தலை, சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சபையை குறித்து நாம் சொல்லும் போது வேற என்ன விளக்கம் சொல்லப்படுகிறது? ரோமர் 8:29 வாசிப்போம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். சரி, அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவர். அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவர். சபை தலை, சரீரம். சபை மூத்த சகோதரன் இயேசு, நாம் அவரோடு கூட சேர்ந்த சகோதரர்கள்.
சகோதரிகள் அர்த்தம் இல்லை, ஆண் என்றும் இல்லை. மூத்த சகோதரர், நாம் யாவரும் இளைய சகோதரர் என்பதாக வேத வசனத்திலே நாம் விளங்கிக் கொள்ளும்படியாக வேதவசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 13:20 வாசிக்கும் போது, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை, மேய்ப்பராகிய இயேசு நாம் ஆடுகள் என்பதாக சொல்லப்பட்டது. சபை தலை, சரீரம். சபை மூத்த சகோதரன் கூட இளைய சகோதரர்கள். சபை மேய்ப்பன், ஆடுகள். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இதை குறித்த அழகான தெளிவுகளை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இன்னும் ஒன்று சொல்லிவிட்டு வேறு காரியங்கள் இருக்குது. நான் அவைகள் இல்லாமல் சபை குறித்தான சில காரியங்களை காணிப்படியாக வாங்கிக்கிறேன். இன்னும் ஒரு வருஷத்தை பார்த்து நாம் கடந்து போவோம். வேசிய 2:20. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லும் அஸ்திபாரமாயிருக்கிறார். அதன் மேலே கட்டப்பட்டு வருகிறதான சபையாகிய நாம், அதன் மேலே கட்டப்பட்டு வருகிறதான சபையான நாம். அப்படியானால் சபை வேதவசனத்திலே வித்தியாசமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்னும் சபையை வேதத்தில் எடுத்து சொல்ல வேண்டுமானால் அவரை எஜமானாகவும் நம்மை அவருடைய பிள்ளை அடிமைகளாகவும் விளக்குறதாக நாம் சொல்ல முடியும். இன்னும் சபை குறித்து சொல்கிறதான இடத்துல அவர் பிரதான ஆசாரியரும் நாம் எல்லாம் ஆசாரியருமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு காலம் வரப்போகிறது. அப்பொழுது சபை மணவாட்டியும் அவர் மணவாளனாய் காணப்பட போகிறார். சபை இப்படியான வித்தியாசமான பெயர்களிலே சொல்லப்பட்டு இருக்குது. இந்த சபையை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த சபையிலே என்ற பகுதி என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஒன்று, ஆண்டவர் சொன்னார், என் சபையை என்ன சொல்வேன், கட்டுவேன். I will build my church. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சபை கட்டுகிறார். யோசித்து பார்ப்போம், கேள்வி கேட்போம். அவர் கட்டுகிற சபையை நான் இடிக்கிறேனா? கட்டுதல் அவசியம். எனக்கு ஒருவர் தெரியும், அப்போது இல்லை, ஒரு பெரிய வீடு கட்டினார். அவருடைய குடும்பத்தில் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெரிய வீடை கட்டினார். அவருடைய கூட பிறந்த அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா எல்லாருக்கலாம் வீடை கட்டிட்டு இருக்கும்போது கொளுத்துக்கார் வச்சு மேச வச்சு கட்டிக்கிட்டே இருப்பாராம். அப்போ எப்பயாவது ஒருத்தர் அவங்க அண்ணன் அதுவும் அவங்க தம்பியா அதுவும் அவங்க அக்காவை தங்கச்சி வந்தாங்கன்னா, இது மாதிரி இந்த வீடு இந்த வீடு இந்த வீடு இந்த வீடுன்னு சொல்லுவாராம். அவங்க வந்து பார்த்துட்டு, எனக்கு இந்த வீடா, இது இப்படி இருக்கக்கூடாது, அது அப்படி மாத்திரம் ஒருத்தர் சொல்லி போவாராம். அப்புறம் இன்னொருத்தர் வந்து பார்த்து சொல்லுவாராம், இது இல்லை இந்த பகுதியா ஏன் இல்லை, இதை இந்த மாத்திரம் சொல்லலாம். பகல் முழுக்க இடிச்சு அடுத்த நாள் காலில் வந்து என்ன பண்ணுவார், பகல் முழுக்க கட்டி அடுத்த நாள் காலில் வந்து என்ன பண்ணுவார், இடிப்பார். மறுபடியும் கட்ட தொடங்குவார். கதையில் நடந்த காரியம். மறுபடியும் கட்ட தொடங்குவார். நான் அடுத்த ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வருவாங்க, வந்துட்டு இந்த பகுதி இருக்கா. கடைசியா அந்த வீட்டில் ஒரு சொந்தக்கார் கூட இருக்கவே இல்லை. ஏன்? கட்டுறதும் இடிக்கிறதான் வேலை. என்ன வேலைங்க? கேக்குது உங்களுக்கு? கட்டுறதும். இன்றைக்கு அவருடைய சபையை மனுஷர்கள் தங்கள் சொந்தமாய் கட்டும்படியாக, தங்கள் சொந்தமான விருப்பத்திற்கும் தங்கள் சொந்தமான வெளிப்பாடுக்கும் தங்கள் சொந்தமான திட்டங்களுக்காக சபையை கட்ட ஒடிக்க செய்கிறார்கள். தேவனுடைய சபையை தேவன் கட்டுவார். நாம் அதற்கு உதவி செய்ய வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய சொந்த கையினாலே சபையை இடிக்கக்கூடாது. ஆமென். கட்டாது இருந்தாலும் பரவாயில்லை. நம்ம என்ன பண்ணக்கூடாது? கட்டுவார் என்று சொன்னால், கட்ட வேண்டுமானால் ஒன்று இடிக்கக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு.
பவுல் வந்து ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு போவாரு. அங்கிருந்து ஒரு கூட்ட ஜனங்க வருவாங்க. இல்ல, நீங்க ரட்சிக்கப்பட்டது சரியில்லை, நீங்க பரிசுத்தாவிட்டு அந்நிய பாஷை பேசுறது சரியில்லை, நீ யூத முறைமை கொஞ்சம் செய்யணும், இடிச்சுட்டு போவாங்க. மறுபடியும் பவுல் என்ன பண்ணுவாரு? கட்டுவார். ரெண்டு பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் சபைகள் ஒரு பகுதியில் கட்டப்படவும் ஒரு பகுதியிலே இடிக்கப்படுகிறதா நிலை இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய சபையை கட்டுகிறோமா அல்லது இடிக்கிறோமா என்ற ஒரு கேள்வி கேட்போம். இந்த ஒரு உதாரணம் சொல்வது உங்களுக்கு இடையராக இருக்காது என்று யோசிக்கிறேன். குரங்குக்கு கூட்ட கலைக்க தான் தெரியுமா? சொல்லுங்க பாலா. சிலருக்கு இடிக்க தான் தெரியும், என்ன தெரியாது? சிலர் குடும்பத்தை பாருங்க, புருஷன் மாதிரி இருப்பாங்க, யாரா வருவாங்க, அப்பா வருவாங்க, அம்மா வருவாங்க, நாத்தனார் வருவாங்க, மாமியார் வருவாங்க, ஏதாவது ஒன்று யாருக்கு அவன் மூட்டி விட்டு போயிடுவாங்க. சமாதானமா இருக்கவங்க என்ன குடும்பத்தில் கோச்சுக்கொள்ளாதீங்க, உண்மையை சொன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம். அதே மாதிரி சபையில ஒரு ஆள் வருவாரு, இப்படி செய்யணுங்க, அதை செய்யக்கூடாதுங்க, வாங்க நம்மளும் தனியா கூட்டமா கூடி ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்காக ஜெபிக்க ஒரு ஆள் கூட்டு வரேன், ஒரு தீர்க்கதரிசி கூட்டு வரேன், நடக்குது. அவர் ஜெபிச்சு தகரத்தை எடுப்பாரு, சூனியத்தை எடுப்பாரு. சூனியத்தை எங்க இருந்து எடுக்குது? சூனியம் என்னங்க? உங்க பிள்ளை சூனியம் வாங்கிட்டு வந்திருக்கா? உங்க பிள்ளை எப்பயாவது சூனியம் வாங்கிட்டு வரா? இல்லைங்க, தெரியாதுங்க. உங்க பிள்ளை ஒரு ஸ்மார்ட் பிள்ளையா இருக்கலாம். இன்றைக்கு வேதத்தை வைத்துக் கொண்டு வரம் பெற்றவர்கள் என்று அழைத்துக் கொண்டு தங்களை இப்படியாக காண்பித்து வேதம் தெரியாத, வேத விளங்காத, ஆவிக்குறிச்சி வளர்ச்சி அடையாத ஜனங்களை வஞ்சிக்கிற ஆட்கள் இருக்கிறார்கள். குறை சொல்லுகிறேன் என்று யோசிக்க வேண்டாம். கட்ட தெரியாத, இடிக்க தெரிந்த ஆட்களோடு சேர்க்கை விட்டு விடுங்கள். ஆமென், ஆமென். என் சபையை அவர் சபை இடிச்சா என்ன பண்ணுவாரு? அவர் சபை இடிச்சு என்ன பண்ணுவாருங்க? அவர் சரீரத்தை காயப்படுத்தினால் என்ன பண்ணுவாருங்க? அவர் சகோதரனை காயப்படுத்தினால் என்ன பண்ணுவாருங்க? அவருடைய ஆட்டை தீமை செய்தால் என்ன பண்ணுவாருங்க? அப்படி வரும்போல மனவாட்டியை காயப்படுத்தினார் என்ன பண்ணுவார்? தேடி பிள்ளைகளே, ஒன்று கர்த்தர் சபையை கட்டுகிறார் என்று சொல்லும்போது சபையை நாம் இடிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவராக. எப்படி இடிக்கிறார்கள் என்றால் மனுஷிகத்திலும் பாரம்பரியத்திலும் தங்கள் இஷ்டமான வெளிப்பாடிலும் உபதேசத்திலும் அவர்கள் இடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். சரி, சபை எப்படி கட்டுவது என்பது குறித்து நாம் கொஞ்சம் விளையாட்டுள்ள கர்த்தர் கிருபை தரட்டும். எபேசியர் 4:16. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கீட்டு செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. வாசிப்போம், 15 கூட வாசிப்போம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படிக்கு அப்படி செய்தார். சத்தியத்தை கொண்டு வேதோசமே தேவஜனமே ஆண்டவருடைய சபையை கட்டப்படும்படியாக, ஆண்டவர் சபை கட்டப்படுகிறதுல எனக்கு விருப்பம் உண்டு, ஆண்டவர் சபையாலே நான் வளர வேண்டிய அவசியம் உண்டு என்று சொல்வீர்களானால் தேவஜனமாக இருக்க நாம் வசனத்தின் ஆதாரத்திலே நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. சபை கட்டப்படத்தக்கதாக வசனத்தினாலே, தேவ வார்த்தையினாலே நாம் அதை அறிந்து அதை தியானித்து அதை கை கொள்கிறதாலே நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம்.
தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ வசனத்தை அதிகமாக அனுபவிக்க, அதை தியானிக்க, அதை வாசிக்க, நம்முடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சமாய் மாற கர்த்தர் கிருபை தருவாராக. வாசிக்கிறோம். நான் சொல்லியிருக்கிறேன், அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை இயேசுவாகிய மாம்சமாய் மாறிற்று. இன்றைக்கு வேத வசனமாகிய வார்த்தை என்னிலும் உங்களிலும் மாம்சமாய் மாற தேவ வார்த்தை என் வாழ்க்கையிலே காணப்படத்தக்கதாக ஆண்டவர் கிருபை தருவாராக. சபை கட்டப்பட வேண்டுமானால் இடிக்கப்படக்கூடாது என்பது மாத்திரமல்ல, வசனத்தினாலே கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. எதனாலே கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? வசனத்தினாலே. 16 வசனத்தை வாசிங்கள். 16 வசனம். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு சகல கணுக்களினாலும் இசைவாய். இந்த கட்டளை கட்டும்போது எப்படி கட்டணும்? சரியா ஜாயிண்ட் போட்டு கட்டணும். இந்த கல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கிட்டா ஒன்று இப்படியே ஒரு கல் மேலே வச்சு போகக்கூடாது. ஒரு கல் இப்படிப்பான், அடுத்த கல்ல அது மேலே வச்சு கொடுப்பான். இப்படி வச்சாதான் அந்த கல் என்ன இருக்கும்? ஒரு ஒழுங்கா இருக்கிறது மாத்திரம் இல்லை, அது கட்ட முடியும். இசைவாய் இணைக்கப்படுகிறவளா இருக்க வேணும். நம்ம சரீரத்துல எல்லாம் மூவ் பண்றது காரணம், நம்ம சரீரத்துல என்ன இருக்குது? ஜாயின்ஸ் இருக்குது. அந்த ஜாயின்ஸை சரியா மூவ் பண்ணலன்னா தான் சரீரம் செயல்பட முடியாது. ஆண்டவருடைய சபையா இருக்கிறன்னா இசைவாய் வசனத்தினால் கட்டப்பட்டுக்கிறது மாத்திரமல்ல, இசைவாய். எனக்கும் சில சமயத்தில் அப்படி வருது. நம்மளும் நிறைய பேர் சொல்றோம், யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா சொன்னதை டக்குன்னு தப்பு கண்டுபிடிப்பான். யாராவது பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அவங்க சொன்ன தப்பெல்லாம் டக்கு ரைட் எல்லாம் என்ன பண்ணும்? அது வரன்னு சொல்றதா அல்லது அது வேறாவின்னு சொல்றதா? கோச்சுக்கொள்ளாதீங்க, உண்மையை சொல்றேன். சாத்தான் என்று சொன்னால் எதிராளி மாத்திரமல்ல, குற்றம் சாட்டுகிறவன். சாத்தான் என்று சொன்னால் எதிராளி மாத்திரமல்ல, என்ன செய்கிறவன்? குற்றம். பரிசுத்தாய் பெற்ற எனக்குள்ளே, ஆண்டவர் ஊழி செய்கிற எனக்குள்ளே, பரிசுத்த வாழ்க்கை செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க எனக்குள்ளே குற்றம் காண்கிறதான ஒரு ஆவி, இசைந்து போகக்கூடாதான ஆவி, தவறுக்கு இசைந்து போங்கள் என்று சொல்லவே இல்லை. ஆண்டவர் விரும்புவது கிடையாது, பரிசுத்த ஆவியான அங்கீகரிக்க கிடையாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் கூடுமான மட்டில் யாவரோடும் தோத்திரம். எல்லாத்துக்கும் ஆமா போடாதீங்க, எல்லாத்துக்கும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காது. அப்படின்னா நீங்களும் ஜீவிக்க முடியாது, உங்கள் குடும்பமும் நடக்க முடியாது, ஆண்டவர் சபையும் செயல்பட முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் வசனத்தினாலே இசைந்த உள்ளவளாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அப்பொழுதுதான் கர்த்தர் சபையை நம்மை கொண்டு கட்ட குடும்பமாக இருக்கும். அல்லாவிட்டால் முரண்பட்டு வாழ்ந்து மற்றொரு குறை சொல்லி மற்றொரு பேரில் எல்லா பழி சொல்லி கொண்டு ஆற்றை வைத்து கொண்டு ஆண்டவர் ஊழியத்தை கட்ட, சபை கட்டப்பட முடியாது. இதை சொல்லும் போது நாம் வாசிக்க வேண்டும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19-18 வசனம். அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி, நம்மை
நம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். யாருக்கு ஒப்பு கொடுத்தார்? எங்களுக்கு. சபை கட்டப்பட்ட to build the church. தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தின் மேலே ஆதாரமாக இருக்கிறது மாத்திரமல்ல, இணைந்தவர்களாக இருக்கிறது மாத்திரமல்ல, reconciliation, ஜனங்களை ஒப்புரவாக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கப்படுகிறவர், ஒருவர் அணுகக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். மனுஷன் பாவத்தில் விழுந்து போனவன். அந்த விழுந்து போனவனுக்கு பழைய ஏற்பாட்டிலே பலிகள், காணிக்கைகள், ஆராதனைகள் என்று கொண்டு அநேக காரியங்களை கர்த்தர் கொடுத்தார், செய்தார்கள். ஆனாலும் ஒரு ஒப்புரவாகுதல் அவளுக்குள்ளே இல்லை. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தபோது, இயேசு ஆண்டவர் உலகத்தில் வந்தபோது, தேவகுமார் உலகத்தில் வந்தபோது பரலோகத்தையும் இந்த பூலோகத்தில் தான் மனுஷரை இணைத்தார், ஒப்புரவாக்கும்படியாக செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை யாரோடு ஒப்புரவாக்கினார்? என்னை யாரோடு ஒப்புரவாக்கினார்? நான் மற்றவர்களை இயேசுவோடு ஒப்புரவாக்க கர்த்தர் என்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் தேவனை தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம், ஹல்லேலூயா, அந்நிய பாஷை பேசி பரலோகத்துக்கு போயிடாதீங்க. ஆண்டவர் அதற்கு கூப்பிடவில்லை, அதற்காக உங்களை ரட்சிக்கவில்லை. ஆண்டவர் உங்களை கையிலே ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசிகளே, இயேசு நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கினது போல, யூதர் புறஜாதியா இருந்ததான அந்த நிலையை மாற்ற இயேசு மாத்திரமல்ல, பவுல் இடையே இருந்து ஊழியம் செய்து அவர்களுக்குள்ள ஒப்புரவாக்கத்தை உண்டாக்கும்படியாக கிரியை செய்து போல, இன்றைக்கு தேவன் அறியாதவர்களுக்கும் தேவனை சரியாய் தெரிந்து கொள்ளாதவர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு ஒப்புரவாக்கல் கிரியை ஒவ்வொரு விசுவாசிகளும் செய்ய கர்த்தர் கற்பித்தார்வராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தோடு சேர்ந்தது அல்ல, ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் ஆவியில பிறந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆவியில் பிறந்தால் போதாது, தேவசனத்தை பானம் பருகி நீ பாலையில் வளர்ந்தால் போதாது, ஆகாரத்தை உண்டு வளர்ந்தால் போதாது. நீ நஷ்டப்பட்டு போன, விழுந்து போன, பின்வாங்கி போனவர்களை தேவனோடு ஒப்புரவாக்கும்படியாய் கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. விசுவாசிகள் தவறக்கூடாது, விசுவாசிகள் பரிசுத்த ஜீவன் செய்ய வேண்டும். ஆனா ஒரு விசுவாசி பாருங்க, தப்பு செஞ்சுட்டா அந்த விசுவாசிய சொல்ற காரியம் பாருங்க, விசுவாசியே பரவாயில்ல. என்ன சொன்னீங்க? விசுவாசியே பரவாயில்ல. ஒரு ஊழியக்காரன் தவறிட்டா, எங்களை மாதிரி இருக்க ஊழியக்காரு அவன் மேல கல்ல போட்டு போறதில்ல, அவன் பேர்ல லாரி மண்ணையே போட்டு போயிருக்காங்க. ஊழியத்தை மூடிட்டு அவன் விட்டுட்டு ஓடி இன்னும் பாவம் செய்யும்படியா வைக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சபையிலே அவருடைய வார்த்தையினால் கட்டுப்பட்டு இசைந்தவராய்க்கு மாத்திரமில்ல, நம்மளை ஒப்புரவாக்குறதான ஒரு ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஒப்புரவாக்குற ஊழியத்தை செய்வோமா? ஆண்டவரே, நான் மாத்திரம் பரலோகம் போறதில்ல, என் மனைவி என் பிள்ளைகள் மாத்திரம் பரலோகத்துக்கு போறதில்ல. ஆண்டவரே, நான் மற்றவர்களை போடு ஒப்புரவாக்க எனக்கு கிருபை தருவீராக என்று கர்த்தர் கேட்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபேசியர் 3:5-26 பரிசுத்தமாக்குகிறதற்கும் பரிசுத்தமாக்குதலுக்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தம்மை நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கரை திரை இல்லாத பரிசுத்த சபை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். இலவசம், பெரிய ரட்சிப்பு.
ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். கிஃப்ட். பரிசுத்த ஆவி ஒரு ஈவு. ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிறது. நீ செய்ய கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நீ விசுவாசித்து தோத்திரத்தோடு இரு. ஆண்டவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். அப்படியானால் நான் மாற வேண்டிய காரியங்கள் வேண்டாமா வேண்டாமா ஆவியாரோடு சொன்னால் நீ மாற வேண்டிய காரியம் மாறு. பரிசுத்த ஆவி பெற்றது போதாது, அன்னை பாஷை பேசுறது போதாது, பரிசுத்த வாழ்க்கை நமக்கு அவசியமாயிருக்கிறது. ஆமென். sanctification. sanctification. கரை திரை முதலானவை இல்லாதபடி நாம் பரிசுத்த வாழ்க்கை செய்ய கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை தருவாராக. ஆமென். இந்த பரிசுத்த வாழ்க்கை குறித்து சொல்லும்போது நிதானத்தோடு சொல்கிறேன். முதலாவது அது உள்ளே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். பின்பு எங்கே மாற்ற வேண்டும்? வெளியே மாற்றம் வர வேண்டும். The sanctification should start within you, that it should be expressed outside later. அநேகருக்கு உள்ளே பரிசுத்தத்தை விட்டு விடுவார்கள், வெளியே பரிசுத்தத்தை மாத்திரம் பேசிக் கொண்டிருப்பார்கள். வெளியே பரிசுத்தம் இருந்து உள்ளே பரிசுத்தம் இல்லாமல் இருக்க முடியும். உள்ளே பரிசுத்தம் இருக்குமானால் என்னதான் முடிவித்தாலும் அந்த பரிசுத்த வெளியே தான் வர செய்யும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தத்தை ஏற்றமான நடக்கை நடக்க, பரிசுத்தத்தை ஏற்றமான சிந்தையுடையவர்களாக, பரிசுத்தத்தை ஏற்றதான தியானம் உள்ளவர்களாக, பரிசுத்தத்தை ஏற்ற வாழ்க்கையுடையவர்களாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் எதற்காக வருகிறார்? பரிசுத்த சபைக்காக வருகிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. இதோட முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல வாஞ்சுகிறேன். இந்த பரிசுத்த வாழ்க்கையோடு சேர்த்து 1 Corinthians 12 ஆவிக்குரிய வரங்களை வாசிக்கிறோம். 1 Corinthians 14 ஆவிக்குரிய வரங்களின் செயல்பாடுகளை வாசிக்கிறோம். 1 Corinthians 12 ஆவிக்குரிய வரத்தையும் 14 செயல்பாடுகளையும் வரத்தின் செயல்பாடுகளும் 13 அதிகாரத்திலே அன்பை பார்க்கிறோம். பரிசுத்த வாழ்க்கையிலே அன்பில்லாத பரிசுத்த வாழ்க்கை கிடையவே கிடையாது. அன்பாய் இருந்து பரிசுத்தம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அன்பாய் இருந்து ஒன்றான தேவனை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். அன்பாய் இருந்து இரட்சகரை அறியாமல் நரகத்து போக இருக்கிறார்கள். அன்பு வேண்டும் என்று சொல்கிறேன். ஆனால் இயேசுவை அறியாத அன்பு வேறே. இயேசுவை அறிந்து ரட்சிப்பை அறிந்து பரிசுத்தாய் பெற்று அன்பை காட்டுகிறவர்களாக இருக்க கர்த்தர் எனக்கு உனக்கு உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென், ஆமென். இன்றைக்கு சபைக்கு வேண்டியது அன்பு. சபைக்கு வேண்டியவனும் நாம் அன்பா இருக்கிறோமா? நான் ஒருவரில் ஒரு அன்பா இருக்கிறோமா? சபையில் அன்பா இருக்கிறோமா? குடும்பத்தில் அன்பா இருக்கிறோமா? உலகத்து ஜனங்களும் இருக்க வேண்டியவற்றில் நான் அன்பா இருக்கிறோமா? இல்லாவிட்டால் சபை கட்டப்பட முடியாது. ஆண்டவர் சபையை கட்டுகிறவர்களாயிராதபடி நாம் இடிக்கிறவர்களாய் மாறுவோம். தேவ பிள்ளைகளே, இந்த இடிக்கிறவர்களாயிராதபடி நாம் கட்டுவர்களாயிருக்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.